இந்த பார்ட்டிக்கு எல்லாருமே டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ல வந்திருந்தா நம்ம ஹீரோ மட்டும் யூனிக்கா போயிருந்தாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஐடி ஜாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அம்மாவும் ஒவ்வொரு பொண்ணா காமிக்கிறாங்க கல்யாணம் பண்றதுக்கான. நம்ம ஹீரோக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆபீஸ்ல நம்ம ஹீரோ மட்டும் தனித்துவமா தெரிஞ்சிட்டு இருப்பான். யார் மேலுமே லவ் வராத ஹீரோக்கு மீரான்ற பொண்ணு மேல லவ் வருது. ஆபீஸ்ல ஃபுல்லா அந்த பொண்ணவே பார்த்துட்டே இருப்பான். மீரா ஒரு தாட்டியாச்சும் நம்ம பேரை கூப்பிட மாட்டலாம் அப்படின்னு சொல்லி கனவுல ஊத்துல இருப்பான். பார்த்தா அந்த பொண்ணே வந்து கூப்பிடுது நிஜத்திலேயே. என்னோட லேப்டாப்ல பிரிண்ட் எடுக்க முடியல, வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இவனும் போயிருப்பான். அப்போ மீரா டேபிள்ல இருக்க ஸ்னோமிகோ பொம்மையை தள்ளி விட்டுறான். சாரி ஸ்னோமிகோ பொம்மையை தள்ளி விட்டதுக்கு அப்படின்னு சொல்றான். மீராவும் ஸ்னோமிகோ பொம்மை பத்தி உனக்கு தெரியுமா? அப்பா கடுத்து உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கெட் லிஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ மீராவை உருகி லவ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா மீரா கம்பெனியோட மேனேஜரை லவ் பண்ணுவா. அது தெரியாம அவனும் லவ் பண்ணிட்டு இருப்பான். மேனேஜருக்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆயிருக்கும். மேனேஜர் மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக அவங்க ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்டு இருப்பான். இப்போ நக்குலும் மீராவும் அவுட்டிங் போறது அப்படி இப்படின்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்தை பத்தி தப்பாவும் பேசுறாங்க. இப்போ அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. மீரா எனக்கு நக்குல் கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கம்பெனில கொடுத்த டார்கெட்டை முடிச்சதுனால எல்லாருமே ஜப்பான் ட்ரிப் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆக்சுவலா ஜப்பான் போகணுன்றது மீராவோட ட்ரீமா இருக்கிறதுனால எல்லாருக்குமே 5 நாள்னா இவங்க மட்டும் 2 நாள் எக்ஸ்ட்ரா பிளான் பண்றாங்க. இப்போ எல்லாருமே ட்ரிப் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போயிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மீரா கிட்ட இருக்க ஸ்னோமிகோ பொம்மையில ஒரே ஒரு பொம்மை மட்டும் இருக்காது. அந்த செட்டை முடிக்கணும் தான் அவளோட டார்கெட். ஜப்பான்ல ஒரு பெல் மாதிரி இருக்கு, அதுல போய் வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ போயிட்டு மீரா எனக்கு ஒன் டே வாட்ச் லவரா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வேண்டிடுறான். கரெக்டா அந்த பெல்லும் அடிச்சிருது. நக்குலோட ஒய்ஃப் ரித்து நக்குல சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஜப்பானுக்கே கிளம்பி வந்துடுறா. அவங்க ரெண்டு பேத்துக்கும் சும்மா தான் சண்டையே வந்திருக்கும். அதை போய் மீரா பெருசா எடுத்துக்கிட்டு நம்ம மேனேஜர் கூட பழகலான்னு சொல்லிட்டு பழகிருப்பா. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு மனசே உடைஞ்சு போயிருது. இப்போ மீராக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா டேபிள் எல்லாமே ஃபுல்லா இருக்கும். அதனால மேனேஜர் இருக்கிற பிளேஸ் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கும். அவளும் அங்க போய் பார்த்தா அங்கேயும் ஒரு சர்ப்ரைஸ் வருது. 4 months பிரெக்னன்ட்னு சொல்றா ரித்து. அது தாங்க முடியாம மீரா அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. இப்ப 5 நாள் ட்ரிப் முடிஞ்சதுனால எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க. மீராவோட பக்கெட் லிஸ்ட் ஃபில் பண்றதுக்காக 2 நாள் அங்கேயே இருப்பா அவளுக்கு துணை. நம்ம ஹீரோவும் அவளுக்கு தெரியாம அங்கேயே ஸ்டே பண்ணிடுறா. இப்ப குடிக்கிறதுக்காக போறான். அங்க குடிச்சு ஃபுல்லா மட்டையாயிடுறா. ஆனா இவளுக்கு தெரியாம நம்ம ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். ஒரு நிமிஷம் கிட்ட திரும்பி பாக்குறதுக்குள்ள மீரா கிளம்பி போயிடுறா. அவளை தேடி நம்ம ஹீரோவும் போனா அங்க இருக்கவே மாட்டான். ஃபுல்லா பனியா பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கண்ணே தெரியாதனால ரெஸ்கியூ டீமை கூட்டு வந்து காப்பாத்துறான். பனிக்குள்ள ரிசிக்கு உறைஞ்சு போனதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் சொல்லிடுறாங்க. மீராவும் கண் முழிச்சிடுறா. எல்லாமே ஓகேன்றப்பதான் நான் எங்க இருக்கேன், இவங்கெல்லாம் யார், நான் எப்படி ஜப்பான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா டாக்டர் கிட்ட. அவளுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொன்னா அவளுக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல. அதனால இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. அதுல அவளுக்கு டிஜின்ற ஒரு டிசீஸ் வந்திருக்கதா சொல்றாங்க. அது என்னன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்து போயிருப்பாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறான். எப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் அந்த டிசீஸ் இருக்கும், நாளைக்கு காலையில கண் முழிச்சா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டிசீஸை பத்தி மீராட்டையும் போய் சொல்றாங்க டாக்டர். இப்போ அவளுக்கு எல்லாமே மறந்து போனதுனால ஒரு நாளாச்சும் நம்ம அவளோட லவரா இருக்கணும்ன்றதுக்காக நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். எங்க போட்டோ காமி, உன்னை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்காம டீமா எடுத்த போட்டோ காமிக்கிறா. அதுல நீ ஏன் இங்க நிக்கிற, நான் ஏன் அங்க நிக்கிறேன், அப்ப எப்படி நம்ம லவ் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அது கொஞ்சம் சண்டாதனாலதான் அப்படி நின்றுக்கும். இந்த உன் பக்கெட் லிஸ்ட், இதை பாக்குறதுக்காக தான் நீ ஜப்பான் வந்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இப்ப இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி கேக்குறா. அவங்க அம்மா நீ என்கிட்ட போட்டோவே காமிக்கவே இல்ல, நக்குல்னு பேர் மட்டும் தான் சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போ அவங்க கிட்ட நேம் என்னன்னு கேட்டதுக்கு அவங்களோட மேனேஜர் நேம் நக்குல்ன்றத சொல்லிடுறான். அவளோட பக்கெட் லிஸ்ட்ல மியூசியம் போகணும்ன்றது ஆசை இருந்திருக்கும். அதனால இப்ப மியூசியமும் போறாங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த பாட்டில பிடிக்கிறேன்னு பேர்ல அங்க இருக்கிற எல்லா திங்ஸுமே நம்ம ஹீரோ தள்ளி விட்டுறான். அதனால மியூசியமோட ஓனர் கூட்டு போயிட்டு 2 லட்சமா மொய்யும் வச்சு விட்டுறாங்க. இவங்க 2 பேர் நைட் டின்னர் போயிருப்பாங்க. அப்ப மீரா இருந்துட்டு நீ என்ன ஜப்பான் வந்துட்டு பிளைன் நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்க, இதை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இல்ல நான் அனிமலோட டெக்னிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா மீராக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்து பக்கெட் லிஸ்ட்ல இருக்க இன்னொரு பிளேஸ்க்கு போறாங்க. அது லாவா இருக்கிற பிளேஸ்க்கு போவாங்க. இப்படியே பக்கெட் லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு மீராவை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறான். மீராக்கு உண்மையாவே அவன் மேல லவ்வும் வந்துருது. இப்ப போன் சரி பண்ண கொடுத்த இடத்துல போயிட்டு அவ போனும் வாங்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்துமே நக்குல் சாட்குள்ள போயிருப்பா. அதுல டார்லிங் நம்ம எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதுக்கு என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். இன்னைக்கு ஹீரோவோட பர்த்டேவா இருந்திருக்கும். அதனாலதான் மீரா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காக குட்டியா கேக் மட்டும் வெட்டுறா. மீரா இருந்துட்டு எனக்கு ஒரே ஒரு தாட்டி மட்டும் ப்ரப்போஸ் பண்றியா இப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதனால நம்ம ஹீரோவும் பொண்ணுங்க கிட்ட பேசவே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கா. நான் எப்படி உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சந்தேகமா பார்த்துட்டு இருப்பா. இப்போ அவளுக்கு ஒரு ஸ்னோமிக்கு பொம்மை கிடைக்குது. அதுல ஒரு கடைசி அவளோட செட்டை ஃபில் பண்றதுக்காக பொம்மை இருக்கும்ல, அது கிடைச்சிருக்கும். இப்படிதான் அவளோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஒன் டேலயே முடிச்சிடுறாங்க. இப்ப ரூம் போயிட்டு மீரா ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு போறப்போ அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதனாலதான் எல்லாம் உண்மையாவே சொல்லிடுறான் அவங்கிட்ட. நான் உன் பாய் ஃப்ரெண்டே கிடையாது, நக்குல் தான் உன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறா. அதனால கோவத்துல மீரா அவனை போட்டு அடிச்சிடுறா. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுற, என்னை விட்டு எல்லாருமே ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்றா. அப்ப நக்குல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போன்ல போட்டோ எடுத்து பாக்குறா. அதுல வேறவனா இருக்கும். அவனுக்கு கால் பண்ணி பேசினா மீரா நான் என் ஒய்ஃப் கூட இருக்கேன், நீ காலை கட் பண்ணி எனக்கு தயவு செஞ்சு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டி வச்சிடுறான். எனது ஒய்ஃப் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோட்டே போய் எல்லாத்தையுமே கேக்குறா. அப்பதான் நம்ம ஹீரோ
ஹீரோவை எல்லாம் உண்மையை சொல்றான். நீயும் அவனும் தான் ட்ரிப் வந்தீங்க. மேனேஜருக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் தெரிஞ்சு நீ அவனை தான் லவ் பண்ணிட்டு இருந்த. அவனோட ஒய்ஃப் ஜப்பானுக்கு வரமே அவன் ஒய்ஃபை கூப்பிட்டு போயிட்டான். நீ தனியா இருந்துட்ட. அதான் உனக்கு துணையா நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த விஷயத்த அவளால தாங்கிக்கவே முடியல. இப்ப ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு லவ் வருது. இப்ப உண்மையாவே ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரூம் வந்துட்டு மீரா ஹீரோ கிட்ட நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அது எப்படி இன்னைக்கு நடந்த விஷயம் தான் உனக்கு நாளைக்கு ஞாபகம் இருக்காத, எல்லாத்தையுமே மறந்து போயிருவியா அப்படின்னு சொல்றான். இல்ல நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன், இதை நீ நாளைக்கு காமி என்கிட்ட இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எடுத்துட்டு இருக்கா வீடியோ. அதுல அவன் பேரு நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இப்ப தூங்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோக்கு தப்பா கனவெல்லாம் வருது. அதனால இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்த வீடியோவை அங்கிருந்து டெலிட் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் காலையில மீரா எந்திரிச்சு அவளுக்கு எதுவுமே ஞாபகமே இருக்காது. இன்னைக்கு செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போன்ல. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப ஊருக்கு வந்துட்டு அவ ரிசைன் பண்ணிடுற வேலையையும் இவ இல்லாத இந்த கம்பெனில நான் மட்டும் என்ன செய்ய அப்படின்றதுக்காக அவனும் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ மீரா வந்துட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஏதோ இழந்தது மாதிரியே இருக்கு, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் மேனேஜரை இழந்துட்டேல, இல்ல எனக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்பதான் அவளோட பேக் செக் பண்ணிட்டு இருக்கப்போ அவளோட செட்ல கடைசி பொம்மையை பாக்குறா. அவளோட பக்கெட் லிஸ்ட்லயுமே எல்லாமே டிக் மார்க்கா போட்டிருக்கிறது பாக்குறா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே போனது ஞாபகமே இல்ல. வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாக்குறா. அதுல அவளோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும். இப்ப போன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அவனோட எந்த ஆதாரமே இருக்கவே இருக்காது. அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. நம்ம ஹீரோ அவங்க அம்மா போன் போட்டா கூட எடுக்கவே மாட்டான். இங்கிட்டு மீரா அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டருக்கு கால் பண்ணி கேட்கிறா. இல்ல எனக்கு ஞாபகம்லாம் இல்ல, ஆனா அவனோட கண்ணாடியில ஒரு பக்கம் ஊக்கு மட்டும் இருந்துச்சு அப்படின்றா. ஆனா நம்ம ஹீரோ அந்த கண்ணாடியை மாத்தி இருப்பா. இப்ப அவங்க அம்மா அவனையே தேடி வந்திருப்பாங்க. ஏன்பா என்னோட போனை எடுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்றான். ஏன்பா ஒரே நாள்ல உன்னை லவ் பண்ண பொண்ணு உன்னை லவ் பண்ணாமையா போயிடப்போற, உன்கிட்ட என்னப்பா குறை இருக்கு, நீ போய் பேச அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ மீரா கிட்ட போயிட்டு என் கூட லஞ்சுக்கு மட்டும் வரையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. மீராக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கிறதுனால ஓகே சொல்லிடுறா. அடுத்த நாள் இவங்களும் லஞ்சுக்கு போறாங்க. அப்ப மீரா ஹீரோ கிட்ட இருந்துட்டு நீ ஸ்பெக்ஸ் மாத்திட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமான்னு சொல்லுமா. அப்ப ஜப்பான்ல என் கூட இருந்தது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே ஆமா அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோவும். அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான். இந்த வீடியோ பாரு உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து காமிக்கிறான். அந்த ஒரு நாள் உனக்கு ஞாபகம் வர வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் டெலீட் பண்ணிட்டேன், இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த வீடியோ பார்த்துட்டு மீராக்கும் பலவும் வந்துருது. அதனால இப்ப ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க.